Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. நம்மை எல்லாம் முஸ்லிமாவும் முக்மினாவும் மேலும் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருள் மிகுந்த உம்மத்திலே அல்லாஹ் பிறப்பித்தான். இந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் காமிலான ஷேக்மாருடைய கருத்துக்கு அல்லாஹ் பிறப்பித்தானே இந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், நம்மளை எல்லாம் அல்லாஹ் தஆலா சுன்னத் ஜமாத்திலே நிலைநாட்டி இருக்க வைத்திருக்கிறான். ஏன் என்று சொன்னால், எத்தனையோ பேர் சுன்னத் ஜமாத்தில் இருக்கிறாங்க, வழிகேட்டில் போயிடுறாங்க. மார்க்கத்தில் இருக்கிறாங்க, வழிகேட்டில் போயிடுறாங்க. அந்த மாதிரி வழிகேட்டில் போன ஒரு நபர் தான் இப்னு தைமியா. எப்படி வழிகேட்டுக்கு போயிட்டார் என்று சொன்னால், அவர்கள் வஹாபியுடைய தலைவராக இருக்கிறார். வஹாபிக்கு அவர் தலைவராக இருந்துட்டார். அப்படிப்பட்ட நபர் அவர். அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய அசர் பெயர் தகியுத்தீன் அபுல் அப்பாஸ் அஹ்மத். அவருடைய இதுதான் உண்மையான பெயர். அவர் ஹிஜ்ரி 661 கிபி 1203 பிறக்கிறார்கள். ரபியுல் அவல் பிறை 10 திங்கட்கிழமை. இவர் பிறக்கிற ஊர் ஹர்ரான் என்ற ஒரு ஊர்ல பிறக்கிறார்கள். இப்னு தைமியா பத்தி சொல்றோம் என்று பார்த்தால், இவர் ஹம்பலி மதபு சார்ந்தவராக இருக்கிறார். முதல்ல ஹம்பலி மதஹபில் இருக்கிறார்கள். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வழிகேட்டில் போய் அந்த மதஹபையே என்னது எதிர்க்க ஆரம்பிச்சிடறாரு. ஆனா இப்னு தைமியா பத்தி சொன்னோம் என்று சொன்னால், மார்க்கை மேதையாக இருக்கிறார்கள். எப்படி சொன்னால், அவர்கிட்ட நம்ம ஏதாவது போய் கேட்டோம்னா அவர் ஃபத்வா கொடுக்கறதா இருக்கட்டும், மனன சக்தியா இருக்கட்டும், எல்லாம் அதிகமா இருக்கும் அவருக்கு. யாருக்கு? இப்னு தைமியாவுக்கு. இவருடைய பேர் இப்னு தைமியா என்று பிரபலமாக ஆகியிருக்கிறது. அது எப்படின்னு என்று சொன்னா, இப்னு தைமியா அவருடைய பாட்டனர். அவருடைய பேரு பார்த்தா முகமது இப்னு தக்ருத்தீன் சொல்லி அவர் பேரு. அவர் என்ன செய்யறாருன்னு பார்த்தா, அவர் ஹஜ்ஜுக்கு போறாரு. ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது ஹைபர், ஷாம் இந்த 2 நாட்டுக்கு நடுவுல ஒரு பாலைவனம் இருக்கு. அந்த பாலைவனத்துல பார்த்தா அந்த ஊர், அங்க ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்கிறது. அந்த கிராமத்து பேரு தான் அதாவது அந்த கிராமத்து பேரு தான் தைமியா சொல்லி சொல்றாங்க. அவர் அந்த ஊரை தாண்டி போகும் பொழுது, ஹஜ்ஜுக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு குடிசை பார்க்குறாங்க. அந்த குடிசையில ஒரு சிறிய பெண்மணி இருக்கு. அந்த பெண்ணை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அழகா இருக்கிறாங்களே, அழகா பேசுறாங்களேன்னு சொல்லி என்ன பண்றது, அந்த பாட்டனாருக்கு பார்த்தோன்னே என்ன ஆகுது, அவங்களுக்கு பிடிச்சி போயிருது அந்த பெண்மணியை. சரி, நம்ம ஹஜ்ஜெலாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி இவங்களை பார்த்துக்கலாம்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஹஜ்ஜெலாம் முடிச்சுட்டு வராங்க. ஹஜ்ஜு முடிச்சுட்டு பார்த்தா அந்த பெண்மணி இல்லை. யாரு? தைமியா இல்லை. அந்த தைமியா நாட்டில் வசிக்கக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பெண் இல்லை. அப்புறமேட்டு என்ன பண்றாங்க, அவங்க திருப்பி அவங்க வீட்டுக்கு போனா அவருடைய மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தை பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தா, அந்த ஊர்ல பார்த்த தைமியா, அந்த ஊர்ல பார்த்த பெண்மணி மாதிரியே இருக்கு. டக்குன்னு பார்த்தா, ஏன் தைமியா தைமியா தைமியான்னு கத்துறாரு. ஏன்னா அந்த தோற்றத்துல இருக்கிறதுனால. அந்த தைமியான்னு சொல்லி பேர் வச்சதுல என்ன ஆயிடுச்சு, பின்னாடி வரக்கூடிய அனைத்து அந்த வாசிகளுக்கும் தைமியா தைமியா என்ற பேர் விட்டு, அதுலதான் இவருக்கு இப்னு தைமியா என்ற பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்படிப்பட்டவர் தான் யாரு? இப்னு தைமியா. இப்னு தைமியா எப்படின்னு பார்த்தா, அவருக்கு மனனம் சக்தி அதிகமா இருக்கும். 5 வயதிலேயே ஹதீஸ்களை எல்லாம் மனனம் செய்தார்கள். புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜான்னு சொல்லி எத்தனையோ கிதாபுடைய ஹதீஸ்களை மனனம் செய்த ஆரம்பிச்சார்கள். இவர் மனனம் செய்தே இருக்கிறார். வெளியூர் மக்களுக்கு எல்லாம் தெரிய வருது, இந்த மாதிரி இப்னு தைமியான்னு சொல்லி ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் மனநம்லாம் நல்லா சக்தி இருக்கு, அவருக்கு மனன சக்தி இருக்குன்னு சொன்னவனே, அங்கிருந்து திமிஷ்கில இருந்து ஒரு ஷேக் வரார். அந்த ஊருக்கு வரார். இப்னு தைமியாவை தேடி கண்டுபிடிச்சவனே ஒரு போர்டு எடுக்கிறார். போர்டு எடுத்து ஒரு 15 ஹதீஸ் எழுதுறாங்க. 15 ஹதீஸ் எழுதி படிப்பான்னு சொல்லி காமிக்கிறாங்க. யார்கிட்ட? இப்னு தைமியா கிட்ட. அவர் ஒரு தடவை அந்த ஹதீஸை எல்லாம் வாசிட்டு பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்றாங்க, திருப்பி அந்த ஹதீஸ்கள் எல்லாம் அழிச்சிடுறாங்க. அழிச்சோன்னே திருப்பி இந்த வாசி, அதாவது பார்க்காம சொல்லுன்னு சொன்னோடனே, அச்சு பிசுறாம அந்த 15 ஹதீஸ்கள் எவ்வாறு அவர்கள் எழுதினார்களோ அதே போல அந்த 15 ஹதீஸ்களையும் அவர் ஒப்பிக்கிறாரு. பார்த்தோன்னே என்னது, திருப்பி ஒரு 20 ஹதீஸ் கொடுக்குறாங்க. திருப்பி எழுதி திருப்பி ஒரு தடவை, அதாவது சும்மா வாசிக்கதான் சொல்றாங்க. அப்போ அவளது வயசு வெறும் 7 வயசு தான். 7 வயசுலேயே எப்படியோ இருந்துச்சு, அவருடைய மனநம் சக்தி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அவர் திருப்பி 20-30 ஹதீஸ் எழுதி குடிக்கிறார்கள். திருப்பி அவங்க பார்க்குறாங்க, திருப்பி படிக்கிறாங்க, திருப்பி அதை ஒப்பிக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய மனநல சக்தி இருந்துச்சு.
இப்னு தைமியா பொறுத்த வரைக்கும் மொத்தம் 200 ஆசிரியர்கள்கிட்ட என்ன பண்ணாங்கன்னா ஓதுனாங்க. அதுல 4 பெண்கள் ஆசிரியர்கள். இவங்க இந்த மாதிரி ஓதிட்டு இருக்கும் பொழுது மனநல சக்தியெல்லாம் அதிகமா இருக்கு, இன்னும் அவர் நிறைய சட்டங்கள்லாம் தெரிஞ்சிருக்கனால 17 வயசுலேயே வந்து அவர் உஸ்தாதாக மாறி விடுகிறார்கள். என்னதான் இல்முல அதிகமாக தேர்ச்சி பெற்றிருந்தாலும், என்னதான் ஹதீஸ்கள் மனனம் பண்ணி சொன்னாலும், இவர் வந்து வழிகேட்டு போற காரணத்தினால நிறைய தடவை என்ன பண்றாங்க, சிறைச்சாலைக்கு இவர்கள் சென்று இருக்கிறார்கள். நம்மளுடைய முகமதுடைய உம்மத்தில் என்னன்னா மொத்தம் 3 குழப்பவாதிகள் இருக்கிறார்கள். மிக முக்கிய 3 குழப்பவாதிகள். அதுல முதல் குழப்பவாதி தான் இப்னு தைமியா, 2வது வந்து அப்துல் வஹாப், 3வது இப்னு அல் பானி. இந்த 3 நபர்கள் தான் யாருன்னு பார்த்தா நம்ம மார்க்கத்துல, நம்ம இஸ்லாத்துடைய மார்க்கத்துல ரொம்ப மிக குழப்பவாதியாக இருக்கிறார்கள் இந்த 3 நபர்கள். அதுல முதல்ல இருக்கிறது தான் இப்னு தைமியா. இப்னு தைமியா எப்படி அந்த குழப்பம்லாம் ஆரம்பிச்சிச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தால் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு என்னது, அல்லாஹ்வுக்கு வந்து கை இருக்கு கால் இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாரு, பிஸ்மில்லான்னு சொல்லி உருவம் இருக்குதுன்னு சொல்லி என்ன ஆரம்பிக்கிறாரு. அது எப்படி போகுதுன்னு பார்த்தால் ஒரு தடவை ஒரு சம்பவம் சொல்லி காட்டுறாங்க. ஜும்மா பயான்ல வந்து மிம்பர் படியில ஏறிட்டு பயான் செய்யறாங்க. மிம்பர்ல ஏறதுக்கு முன்னாடி பயான் செஞ்சுட்டு அவர் வந்து சொல்லி காட்டுறார்கள். அல்லாஹ் தாலா எப்படி என்று சொன்னான்னு சொல்லி ஜாதி சிஃபாத் பத்தி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் தாலா எப்படி தெரியுமா வானத்துல இருந்து கீழே இறங்குறான், நான் மிம்பர் படியில இருந்து ஒவ்வொரு படியா இறங்குறேன்ல அந்த மாதிரி அல்லாஹ் தாலா இறங்குறான்னு சொல்லி அவர் இறங்கி காட்டி அல்லாஹ் தாலாவும் இந்த மாதிரி தான் இறங்கிறான் என்று என்ன பண்றாங்க, மக்கள் இடத்துல சொல்றாங்க. அது மக்கள் இடத்துல எல்லாம் அப்படியே பரவுது, அல்லாஹ் அப்படியே இறங்குறான் பரவாயில்லையேன்னு சொல்லி என்ன பண்றாங்க, எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி உருவம் இருக்கிறது என்று அவர் ஒரு புது குழப்பத்தை கூட்டு வந்தார்கள். ஆனா அல்லாஹ் தாலாவே குர்ஆனிலே சொல்லிவிட்டான், லைஸ கமிஸ்லி ஷைஉன், நான் எந்த ஒரு வஸ்து போன்றவே இல்லை என்று அல்லாஹ் தாலாவே என்ன சொல்லிட்டான், எனக்கு உருவம் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் இவங்க என்ன செய்கிறார்கள், அல்லாஹ் தாலாவுக்கு உருவம் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு என்று இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை கொண்டு விட்டார்கள். இன்னும் இவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், கபர் ஜியாரத் என்பது கூடாது, வலிமார்கள் என்பது இல்லை, கபர்லாம் அவங்களுக்கு கேட்காது, அவங்களால பேச முடியாது என்று கபர் ஜியாரத்தை செய்வது தடுத்தார்கள். கபர் ஜியாரத் செய்வதை தடுத்தோம் என்ன ஆயிடுச்சு, அங்க இருக்கிற அரசுமார்கள் அவங்களாம் பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்றியான்னு என்ன பண்றாங்க, திருப்பியும் சிறைச்சாலையில போடுறாங்க. ஜெயில ஒரு 7-8 மாசம் இருக்கிறாரு, திருப்பியும் பேசுறாரு, திருப்பியும் 1 வருஷம் இருக்கிறாரு. அதே மாதிரி என்ன பண்றாங்க, வருஷக்கணக்கா அங்கேயே ஜெயிலே இருக்கிறார்கள். யாரு, இப்னு தைமியா. இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்க, தராவே தொழுகிறது, நம்ம 20 ரக்காத் தொழுகிறோம்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா வெறும் 8 ரக்காத் தான் தராவே தொழுக, 8 ரக்காத் தான் சொல்றாரு. உதாரணமாக ஒரு மனுஷன் இருக்கிறான், அவர் வந்து ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை செய்யறாரு, 5 மணி நேரம் வேலை செய்தார், அவருக்கு ஒரு 500 ரூபாய் கூலி. அதே மாதிரி அந்த நபர் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்தார் என்றால் 1000 ரூபாய் ஒரு கூலினா, இப்ப நம்ம 20 ரக்காத் தொழுகிறோம், அவங்க 8 ரக்காத் தொழுகிறாங்க. இப்ப யாருக்கு கூலி அதிகம் என்று பார்த்தால் 20 ரக்காத் தொழக்கூடிய நபர்களுக்கு தான் கூலி அதிகம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, 8 ரக்காத் தான் தொழுகணும், அதுக்கு மேல தொழுக தேவையில்லை, அவசியம் இல்லை, அது ஷிர்க் குஃப்ர் என்று சம்பந்தமே இல்லாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி என்ன பண்றாங்க, அது ஒரு புது ஃபித்னாவை கிளப்பி விடுறாரு. இன்னும் அவர் இப்னு தைமியா அவர்கள் என்ன செய்யறாருன்னு சொன்னால், கிதாபுகள் எழுதுறது, ஜாத் சிஃபாத்தை பற்றி கிதாப் எழுது, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது, அதாவது மேலே சொன்ன சம்பவத்தெல்லாம் சேர்த்து ஒரு கிதாபாக எழுதி என்ன பண்றாங்க, நாட்டு அரசர்கிட்ட எல்லாம் காமிக்கிறாங்க. அந்த அரசர் என்ன பண்றாரு, திருப்பியும் இந்த மாதிரி கிதாபுலாம் எழுதுறியான்னு சொல்லி 3 நாள் தொடர்ச்சியா என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வாதாடுறாங்க. அந்த மாதிரி இல்ல, ஜாதி சிஃபா அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்று என்ன பண்றாங்க, அந்த அரசருக்கு என்ன பண்றாங்க, அவரை பிடிச்சி சிறைச்சாலையில போடுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. ஆனால் என்ன பண்றாங்க, அவருடைய கொள்கையில அவர் ரொம்ப உறுதியா இருக்கிறார். இந்த உதாரணமா அல்லாஹ் தஆலா குர்ஆனில சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவை அற்றவர். இப்போ கண் என்பது ஒரு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம். இப்போ கண்ணை கொண்டுதான் நாம் பார்க்கிறோம். இப்போ அல்லாஹ்வுக்கு கண் இருக்குது என்று சொன்னால் அல்லாஹ் என்ன பண்றா, கண்ணை கொண்டு பார்க்கிறான் என்று வருது. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், அல்லாஹ் கண்ணின் பக்கம் தேவை பூர்த்தி செய்கிறான். அப்ப அல்லாஹ் சமத் என்ற ஆயத்துக்கு எவ்வாறு இது வரும், அல்லாஹ் தேவையற்றவனாச்சே. இப்ப கண்ணை கண்டுதான் அல்லாஹ் பார்க்கறான், அல்லாஹ்வே கண்ணை வச்சுதான் பார்க்கறான்னு சொல்லி வந்துடும். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்லிக்கிறான் குர்ஆனா, அல்லாஹ் சமத் என்று சொல்கிறான். இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் என்ன பண்றாரு, பெருசா எடுத்துக்காம அவருடைய மதபுல என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி தான் அல்லாஹ் உருவம் இருக்கு, கபர் ஜியாரத் செய்யக்கூடாது, 8 ரக்காத் தான் தொழுகணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு பெரிய ஒரு கேங்கா மாதிரி ஒரு ஃபித்னாவை கிளப்பி என்ன பண்றாங்க, அந்த காலத்துல அவர் பெரிய ஆளா மாறி விடுகிறார்கள். ஒரு காலத்துல என்ன பண்றாங்க, சிறைச்சாலையில அவங்களை போட்டு விடுகிறார்கள். சிறைச்சாலையிலே இருந்து அவர் என்ன பண்றாங்க, வஃபாத் ஆகிடுறாங்க. யார், இப்னு தைமியா. ஆகவே நண்பர்களே,
நாம் சுன்னத் ஜமாத்திலே இருக்கிறோம். சுன்னத் ஜமாத்திலே இருக்கும் பொழுது இதாயத்தான வழியிலே இருக்கிறோம். அதே வழியிலே இருக்க அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாசிர் தானா அஸ்ஸலாமு அலைக்கும்.